ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹான் அகாடமி. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சரியா இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 40 நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 40 தலைப்புகளை தெளிவாக நீங்கள் படித்தா போதுமானது. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தலைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. இப்போ நான் சொல்ல போறேன் பாத்தீங்களா, இந்த 40 தலைப்புகள், இந்த 40 தலைப்புகளை 3 கேட்டகரியா நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 14 தலைப்பு நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த 14 தலைப்பை நீங்க படிச்சிடணும் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஏன்னா இந்த 14 தலைப்புல ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 2ல இருந்து 4 கொஸ்டின் வரை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உதாரணமா ஃபர்ஸ்ட் தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து தலைப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த, அதாவது 2023ல நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 4 கொஸ்டின் இந்த தலைப்புல இருந்து மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2022ல நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்லயும் 4 கொஸ்டின் இந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த தலைப்பை தெளிவா நீங்க படிக்கிறது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா 2025ல வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸாம்ல குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டினாவது இந்த தலைப்புல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி தான் அடுத்த வர 14 தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதிகபட்சமா உங்களுக்கு 4 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ வரிசையா அந்த தலைப்பை நான் சொல்றேன், நீங்க தெளிவா ஒரு நோட்ல நோட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தலைப்பை நீங்க படிங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புக்கான வேர் டு ஸ்டடி நம்ம யூடியூப் சேனல் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த தலைப்பை எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த 40 தலைப்புகளை பேஸ் பண்ணி 30 நாள் கிராஷ் கோர்ஸ் பேட்ச் வந்து நம்ம தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்க வேண்டிய தலைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான குறிப்புகள் டாபிக் வைஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ படிக்க வேண்டிய முக்கியமான எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸ் ஷீட்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அந்த டாபிக் வைஸ் ஷீட்டை படிச்சுட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டை நீங்க போட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ டோட்டலா 34 தலைப்புகள். ஸோ 34 தலைப்புகளுக்கும் உங்களுக்கு தனித்தனியா டாபிக் வைஸ் ஷீட் கொடுத்துருவோம். அதுல இருந்து 34 டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வச்சிருவோம். ஸோ இதில் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாய் பே பண்ணி அந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிராஷ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த 14 தலைப்பு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தது சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து தலைப்பு மாதிரி தான். 2023ல நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 3 கொஸ்டின் இந்த தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 தலைப்பை நீங்க தெளிவா படிச்சு முடிச்சிடணும். 3ஆவதா பாராளுமன்றம் தலைப்பு. சரிங்களா? அடுத்தது 4ஆவதா கனிமங்கள் தலைப்பு. அடுத்தது 5ஆவதா பாத்தீங்க அப்படின்னா மின்னியல் தலைப்பு. ஸோ இந்த 5 தலைப்பை நீங்க ப்ராப்பரா படிக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 5 தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒளியல் வரை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7 தலைப்பு மின்னியல், அதுக்கப்புறம் இயக்கம், அதுக்கப்புறம் ஒளியல். ஃபர்ஸ்ட் இந்த 7 தலைப்பை நீங்க தெளிவா படிச்சிருங்க. ஸோ இந்த 7 தலைப்புல இருந்து குறைஞ்சது உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 8ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். 9ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அண்ட் வேலைவாய்ப்பு. 10ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகை. 11ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு. 12ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். 13ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், அதுக்கப்புறம் எல்பிஜி. சரிங்களா? எல்பிஜினா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். சரிங்களா? அந்த சமையல் எரிவாயு. ஸோ அதை பத்தின முக்கியமான ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. அடுத்தது 14ஆவதா நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மனித உடலியல். சரிங்களா?
ஸோ இதை ப்ராப்பரா நீங்க படிச்சுக்காங்க. இந்த 14 தலைப்பு பார்த்தீங்கன்னா கோல்டன் டாபிக். சரிங்களா? ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் குறைஞ்சது 2ல இருந்து அதிகபட்சமா 4 கொஸ்டின் வர உங்களுக்கு கேட்டுருவாங்க. அடுத்து ஒரு 11 டாபிக் இருக்குது. ஸோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு கட்டாயம் கேட்டுருவாங்க. அதிகபட்சமா 2 கொஸ்டின் வர உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட தலைப்பு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பன்னாட்டு அமைப்புகள், அடுத்தது வரிகள். ஸோ பன்னாட்டு அமைப்புகள்ல இருந்தும் தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வரிகள்ல இருந்தும் உங்களுக்கு தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? நான் வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டுமே சின்ன சின்ன தலைப்பு தான். சரிங்களா? ஸோ இந்த 15ல கொடுத்துருக்க இந்த 2 தலைப்பை படிக்கிறது மூலியமா 2 கொஸ்டின் உங்களுக்கு சரியா வந்துடும். சரிங்களா? அடுத்தது 16வது தலைப்பா நீங்க இந்திய அரசியலமைப்பு படிக்கணும், அடுத்தது குடியுரிமை படிக்கணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். 17வது தலைப்பா பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர அண்ட் பாமினி அரசுகள், அதை படிக்கணும். 18வது பாத்தீங்கன்னா வெப்பம் படிக்கணும். 19வது தலைப்பா பாத்தீங்கன்னா நோய்கள் படிச்சுக்காங்க. 20வது தலைப்பு பாத்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். அடுத்து 21வது பாத்தீங்கன்னா மரபியல். அடுத்து 22வது தலைப்பு பாத்தீங்கன்னா தேர்தல்கள், மனித உரிமைகள், நீதி அமைப்பு. ஸோ ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மனித உரிமைகள் தலைப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 9th புக்ல உங்களுக்கு ஒரு லெசன் மனித உரிமைகள் இருக்கும். அந்த லெசன் மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ இந்த 3 இதையும் நான் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 3மே சின்ன தலைப்பு தான். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில் விவசாயம், இதை நீங்க 23வது தலைப்பா படிச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய புரட்சிகள் மற்றும் கிளர்ச்சிகள். சோ இதுல பாத்தீங்கன்னா உலக புரட்சிகளும் நீங்க படிச்சிடணும். சரிங்களா? சோ உலக புரட்சிகளை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 9th சோசியல் புக்ல உலக புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அடுத்தது 25வது தலைப்பா தாவரங்கள், 26வது தலைப்பா நீங்க விலங்குகள் படிச்சுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த தாலுக் எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 27வது தலைப்பா பாத்தீங்கன்னா முகலாயர்கள் படிச்சுக்காங்க. 28வது தலைப்பா பாத்தீங்கன்னா குப்தர்கள் படிச்சுக்காங்க. 29வது தலைப்பா பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் படிச்சுக்காங்க. 30வது தலைப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவின் பகுதிகள் படிச்சுக்காங்க. 31வது தலைப்பா நீர்க்கோளம் படிச்சுக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 9th ஒரு லெசன் இருக்கும், அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாறை மற்றும் மண். சோ இதுல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 32வது தலைப்பா பாத்தீங்கன்னா ஒளியியல் படிச்சுக்காங்க. 33வது தலைப்பா நீங்க அண்டம் படிச்சுக்காங்க. 34வது தலைப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சீர்திருத்தம். இதுல பாத்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்ல தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்த 35வது தலைப்பா பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள், அதுக்கப்புறம் வங்கிகள் பத்தி நீங்க படிச்சு வச்சுக்காங்க. ஸோ 36வது தலைப்பா 10th சோசியல் புக்ல உள்ள தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற பாடமும் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற பாடமும் நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? சோ இந்த 36 தலைப்புகளை நீங்க நான் இப்ப கொடுத்திருக்க வரிசை பிரகாரம் நீங்க படிச்சுக்காங்க. இது போக நீங்க பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், இதை நீங்க தெளிவா படிச்சா போதுமானது. 2025ல வரக்கூடிய தாலுக் எக்ஸாம்ல ஜிகே பாட்ல 80 கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்களா? அந்த 80 கொஸ்டின்ல இப்போ நான் சொல்லக்கூடிய 36 தலைப்புகளையும் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், இதை நீங்க படிச்சால் போதுமானது. 70ல இருந்து 75 கொஸ்டின் வரை ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ நாளைக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ விருப்பம் உள்ளவங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.